இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 3rd சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணி ஏயில் ஏ நிறைகளும் A+3 நிரல்களும் மற்றும் அணி பியில் பி நிறைகளும் 17 - B நிரல்களும் உள்ளன. பெருக்கல் அணியின் ஏபி மற்றும் பிஏ காண முடியும் எனில் ஏபியின் மதிப்புகளை காண்க. அதாவது பாருங்கள், இப்போ ஏபி அப்படின்ற இந்த அணி வரிசை இருக்குது சரிங்களா. ஏவோட வரிசையில் நிறை பார்த்திங்கன்னா ஏ, நிரல் A+3 கொடுத்துருக்காங்க. அதே போல் பின்ற வரிசையில் நமக்கு நிறை பி, நிரல் பார்த்திங்கன்னா 17 - B இருக்குது. அவங்களே இது பெருக்கல் அணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத ஏபி மற்றும் பிஏ, ஏபியை பெருக்கினாலும் சரி பிஏவை பெருக்கினாலும் சரி அதுக்கு மதிப்பு காண முடியும்ன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறாங்க, ஏவோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவோட வரிசை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நிறை எழுதுவோம், ரெண்டாவது நிரல் எழுதுவோமா. ஏவோட வரிசையில் நிறை என்னது ஏ, அதே போல் நிரல் என்னது A+3, அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து பியோடைய வரிசை, பியோடைய வரிசையில் நிறை பார்த்திங்கன்னா பி, நிரல் பார்த்திங்கன்னா 17 - B, அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது இதை வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஏபி அவங்களே காண முடியும் அப்படின்னு கொடுத்ததுனால ஏபியை காண இயலும். ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாமா? காண இயலும் இல்லை காண முடியும், இதுவே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஏபி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது இங்கே நமக்கு இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அதே போல் அணி நமக்கு வரும்போது ஃபஸ்ட்டு அணியோடைய நிரல்களும் ரெண்டாவது அணியோடைய நிறைகளை நமக்கு எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும் சரிங்களா. இந்த மெத்தடை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு அப்போது இது நமக்கு என்ன, ஏவோட வரிசையாக இருக்கும், இது பீனோட வரிசையாக இருக்கும். அப்போ முதல்ல ஏ என்னது ஏவோடைய நிரலும் அதே போல் பீனோடைய நிறையும் நமக்கு சமமாக இருக்கணும். அது இப்போ எடுத்துக்கிறதுக்கான மீனிங் அதுதான். ஏவோடைய நிரலும் பீனோடைய நிறையும் இந்த ஈக்குவல் நமக்கு சமம், ரெண்டும் சமமாக இருக்கணும். இதனுடைய நிரலும் நிறையும் சமமாக இருக்கணுன்றது தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது ஏவோடைய நிரல் என்ன, இது நிறை, இது நிரல் A+3யா. பீனோடைய நிறை என்ன பி. இந்த லைன் உங்களுக்கு புரியணுன்றதாக எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக A+3 = பின்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி, நோட்டில் எடுத்து எழுதிட்டு படித்து திருப்பி ரிவிஷன் பார்க்கும்போது இதனால தான் நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், ஏபி மாறி ஒரு பக்கமாகவும் மாறிலி ஒரு பக்கமாகவும் எடுத்து எழுதிக்கலாமா. அப்போ ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் +பியாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா. அப்போது -B ஈக்குவல், இந்த பக்கம் +3 இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது -3 மாறுமா. இப்போது இது நமக்கு கிடைச்ச முதல் சமன்பாடு. அடுத்து ஏபியை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கான சமன்பாடு. அடுத்து பிஏவை காண இயலும். இது கொஷின்லேயே அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். காண இயலும் போது சேம். இப்போ ஏபின்னதுனால முதல்ல ஏவோடைய நிரல் எடுத்துக்கிட்டோம், ரெண்டாவது பீனோடைய நிறை எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே பி டேர்ம் இருக்குது, இங்கே ஏ டேர்ம் இருக்குது. அப்போது இதுக்கான அணிவரிசை நம்ம எடுக்கும்போது பீனுடைய நிரலும் ஏனுடைய நிறையும் நமக்கு சமமாக இருக்கணும் சரியா. அப்போ என்ன வரும், பியின் ஃபஸ்ட் இருக்கு பி, பீனுடைய நிரலும் ஏவோடைய நிறையும் நமக்கு சமமாக இருக்கணும். அப்போது பீனுடைய நிரல் என்ன, ஆல்ரெடி இங்கே வரிசை நம்ம எடுத்து எழுதியிருக்கோமா. பீனுடைய நிரல் பார்த்திங்கன்னா 17 - B, ஏவோடைய நிறை பார்த்திங்கன்னா ஏ. அதை எடுத்து எழுதலாமா.
17 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் ஏ. இப்போது சேம் அதே போல் வந்து நம்பர்ஸ் ஒரு பக்கம் எடுத்து எழுதிக்கலாமா? இந்த 17ன்றது இங்கே இருக்கட்டும், இந்த மைனஸ் பியாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா? ஏ ப்ளஸ் பின்னு வரும். ரிட்டம் மாற்றி இதே போல் ஆர்டராக எடுத்து எழுதும் போது ஏ ப்ளஸ் பி இந்த பக்கம் வந்துடும், 17 இந்த பக்கம் வந்துடும். இது நமக்கு கிடைச்ச 2வது சமன்பாடு. சரிங்களா? இப்போ நமக்கு கிடைச்ச இந்த 2 சமன்பாடையும் நம்ம வந்து சமப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1வது சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் -3. அடுத்து 2வது சமன்பாடு பாருங்கள், எதுவும் பெருக்க வேண்டாம், ஏன் நம்ம அப்படியே பியை கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா 2வது சமன்பாடு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் 17. ஏன்னா மைனஸ் பி ப்ளஸ் பி ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணலாமா? ஏவும் கூட்டினா 1 1 2, அப்போ 2a. மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் -3 ப்ளஸ் 17. கழிச்சா என்ன வரும்? 14. பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 14. ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் கொஷினில் வரும்போது கேன்சல் ஆகலை நமக்கு, ஏன்னா நம்பர்ஸ் இருக்குன்னா, ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். ஏவோட மதிப்பு மட்டும் தான் வேணும். இப்போ ஏவை மட்டும் வச்சுட்டு பெருக்கலுக்கு இருந்த 2 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பக்கத்தில் வருமா? அப்போது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் வரும். 14 மைனஸ் 2ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1 2 7 14. இப்போ ஏவோட மதிப்பு என்ன? 7. இப்போ ஏ மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏவோட மதிப்பு சமன்பாடு 1 சமன்பாடு 2 எதில் வேணாலும் நம்ம வந்து பதிவு செய்யலாம். ஏயின் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. 1வது சமன்பாடு என்ன? ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் -3. ஏவோட மதிப்பு என்ன? 7. அப்போ 7 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் -3. இந்த ப்ளஸ் 7 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா? மைனஸ் பி இஸ் ஈக்குவல் -3 -7ன்னு வரும். மைனஸ் பி இஸ் ஈக்குவல் -3 -7 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -10. இப்போ 2 பக்கம் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பியினோட மதிப்பு என்ன வரும்? 10. இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து 2வது சமன்பாட்டில் பிரதியீடு செய்கிறீங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2வது சமன்பாடு என்ன? ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் 17. ஏவோட மதிப்பு என்ன? 7 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் 17. ப்ளஸ் 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா? இப்போ பி இஸ் ஈக்குவல் 17 -7. கழிச்சா என்ன வரும்? பியின் மதிப்பு 10. எதுனா 1 எடுத்து எழுதுனா போதும், 2 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலாக ஏ கமா பியின் மதிப்புகள் என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? முடிஞ்ச ஆன்சரை வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. ஏவோட மதிப்பு என்ன? 7, பியின் மதிப்பு 10. சரிங்களா?